இப்போ இருக்கிற ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலுக்கு தான் திட்டமிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்க ஜனாதிபதி வரியை அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு 90 நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வரி வந்துச்சுன்னா அது இந்த 90 நாட்களுக்குள்ளார ஜனாதிபதி அவர்கள், நம்ம ஜனாதிபதி தோழர் அமெரிக்கா ஜனாதிபதி அவரோட உத்தியோகஸ்தர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வரி சுமையை நம்மளுக்கு குறைக்கலைன்னா முதல்ல அடி வாங்க போகிறது நம்ம எல்லாரும் தான், தேயிலை தோட்டம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வரியை விதிச்சிருக்கிறது எது மேலே? வரியை விதிச்சிருக்கிறது ஏற்றுமதி பொருட்கள் மேலே. ஏற்றுமதி பொருட்களில் முதலாம் இடத்துல இருக்கு கார்மெண்ட்ஸ், 2ஆம் இடத்துல இருக்கு தேயிலை. அப்படி இருக்கும்போது சம்பளம் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். சம்பளத்தை அதிகரிக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வரி வந்துருச்சுன்னா சம்பளத்தை குறைக்க தான் போகிறாங்க. நீங்கள் யோசிப்பீங்க இல்லை எப்படி சம்பளத்தை குறைப்பாங்கன்னு. இப்போ 20 கிலோ எடுத்தால் 1350 ரூபா, சில இடத்துல 20, சில இடத்துல 25, சில இடத்துல 15, அது மாறிட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வரி வந்துருச்சுன்னா 5 கிலோ கூட்ட சொல்லுவாங்க. 20 கிலோ பறிக்கிற இடத்துல 25 கிலோ பறிச்சாதான் முழு பேர், 25 கிலோ பறிக்க வேண்டிய இடத்துல 30 கிலோ பறிச்சாதான் முழு பேர். ஆனால் எங்களுக்கு வந்திருக்க தகவல் படி ஜனாதிபதி காரியாலயத்திலேருந்து யாருமே இன்னும் பேசவே இல்லை தூதுவர்கிட்ட. இதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம், தேர்தல் அப்போ பொருளாதார நெருக்கடியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கோம். நீங்கள் எனக்கு வாக்களிக்கிறீங்களோ இல்லையோ, ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களிங்கன்னு நான் வெளிப்படையாக சொன்னேன் ஜனாதிபதி தேர்தல் அப்போ. அதுக்கு காரணம் என்னன்னா, ரணில் விக்ரமசிங்க நான் அவரோட 1 வருஷம் வேலை செஞ்சதில் நான் பழகினது ஒன்றே ஒன்று தான். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அறிவு உள்ள ஒரே மனிதர் அவர் மட்டும்தான் பாராளுமன்றத்தில். அவரை தவிர வேறு யாருக்குமே இந்த பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது. இப்போ அவரோட நான் 1 வருஷம் வேலை செஞ்சதுனால தான் பொருளாதாரம்னா என்னன்னு நான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் தயாராகி ஆகணும். நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு சபையும் தாரவாத்து கொடுத்தீங்கன்னா பேசுறதுக்கு இடம் இல்லாமல் போகும். உங்களோட குரல் மறைக்கப்படும். இதான் யதார்த்தம்.